ஆந்திர மாநிலம் கோனசீமா அருகே ராயபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. வெடி விபத்தில் சிக்கி பட்டாசு தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 8 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. ஆந்திர மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் ராயாவரத்தில் ஸ்ரீ கணபதி பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. தற்போது தீபாவளி நெருங்கி வருவதால் இந்த தொழிற்சாலையில் பட்டாசு அதிக அளவில் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பட்டாசு ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் அதிலிருந்து தப்பிக்கவும் தீயை அணைக்கவும் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் தீ கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் ஆலை முழுவதும் பட்டாசுகள் நிறைந்திருப்பதால் தீயை அணைக்க கடுமையாக போராடி வருகின்றனர். மேலும் தீயை கட்டுப்படுத்தி அங்கிருந்தவர்களை மீட்பதற்குள் இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததாகவும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டனர். மேலும் இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் அங்கு பணியில் எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர், அனைவரும் மீட்கப்பட்டார்களா அல்லது யாரேனும் சிக்கியுள்ளார்களா என்று தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் முழுமையான விசாரணைக்கு பின்னர் அதிகாரப்பூர்வ தகவல், அதாவது பணியில் இருந்தவர்கள், அதில் மீட்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.